2வது பத்து நாங்க நபிகள் நாயகம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள். யா புனைய லா தக்ரஹு தௌபா, ஓ என்னுடைய அருமை புதல்வரே, தௌபாவை தள்ளி போடாதே, தௌபாவை லேட் பண்ணாத, தௌபாவை தாமதப்படுத்தாத. ஏன் அப்படி தாமதப்படுத்தினால் ஃபைனல் மௌத யஅதி கம்தன், சரணாவது மௌத் வந்தா உன்னால தௌபா செய்ய முடியாது, உன்னால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஆயால் தௌபாவை தள்ளி போடாது என்று நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ரமலான் மாதம் முடிகின்ற வரைக்கும் நாம் செய்த தவறுகள் என்னென்ன என்பதை எல்லாவற்றையும் கணக்கிட்டு இன்றோடு இருக்கக்கூடிய மகஃபிரத்துடைய 2வது பத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய வார்த்தை அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அரபில வரல, வாய் கொளறுது, தடுமாறு ஏற்படுதுன்னா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அவ்வளவுதான், 2 வார்த்தை. நீங்க கடல் அளவு முறை பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌபா 2 நிலைகள் வருகின்ற வரைக்கும் தௌபா ஏற்கப்படும். முதல் நிலை, கியாமத் வந்து விட்டால் தௌபா ஏற்கப்படாது. அதுல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துக்கு அவங்க சீக்கிரமா வராது. அதுல எங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும். என்ன ஹதீஸ் தெரியுமா? உலகத்துல ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என்று சொல்கிற வரைக்கும் உலகம் அழியாது. எந்த திருப்பி கேட்டுக்கிட்டாங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உலகத்தினுடைய ஆயுசே அல்லாஹ் தான், அல்லாஹ் என்ற பாங்குதான், கடலாவை சுத்தி வர தவாக்குதான். இதெல்லாம் நிப்பாட்டப்பட்டால் உலகம் அழிவுக்கு உண்டாகும். அது உள்ள மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் உலகம் அழியாது. இதனால எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன எல்லாருக்கும் அல்லாஹ் மாத்துக்காக என் புள்ளையே அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறான். உலகம் இருக்கும் இருக்கிறது. இது தவறான கண்ணோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் வந்து விட்டால் உங்களால் தௌபா செய்யவே முடியாது. அப்படி நீங்கள் செய்தாலும் கிழக்கில் உதிக்கும் சூரியன் அது மேற்கில் உதிக்கும். மேற்கில் உதிக்கும் போது ஒருவன் அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னித்து என்று கேட்டால் ரசூல் அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த மஜ்னூன், நீ ஒரு பைத்தியம் தான். யோசித்து பாருங்க, ஏதோ கிழக்குல இருந்து வர்ற கதிரவன் மேற்குல ஒரு நாள் உதிக்குது. யோசிக்க வேணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு கால நேரம், அது சாத்தியமா? அல்லாஹ் சாத்தியப்படுத்தி விட்டார். அது வரைக்கும் ஒரு தௌபா செய்யலன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், தௌபா ஏற்கப்படாது. தௌபா ஏற்கப்படக்கூடிய நாள் இந்த ரமலானுடைய 2வது பத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது காரணம் சொன்னார்கள் தௌபா ஏற்கப்படாததற்கு. ஒரு மூமியுடைய ரூஹ் கட்டவிலிருந்து புறப்பட்டு அது தொண்டைக்குழி அடைகின்ற வரைக்கும் அவன் தௌபா ஏற்கப்படும். தொண்டைக்குழி அடைந்து விட்டால் அவன் தௌபா ஏற்கப்படாது. அந்த நேரத்துல ஒண்ணுமே உஷார் இருக்காதுங்க. நிறைய வீடுகளை போய் சக்கராத்தர்கள் போய் பாருங்களேன், எல்லாம் ஆடி அடைக்கிடும். அந்த கொட்டையில இருக்கிற அந்த சதை மட்டும் மேலே ஏறி இறங்கிட்டு இருப்பான். அதுலயும் சில காட்டு மிராட்டிக்கு இப்படி திரும்பி பார்த்து கொட்டையில ஒரு அழுத்து வேற முடிஞ்சது செய்யறாங்க. இவரை பார்த்துக்க முடியாததுல நான் வேலைக்கு போகணும், நான் சமைக்கணும், நான் தூங்கணும், நான் பேஸ்புக் நோட்டணும், நான் அதை நோட்டணும், இதை நோட்டணும். இவர் சக்கராத்தையே பார்க்கக்கூடிய வேலையா? கோயில் குறைய மாட்டுகிறார் சொல்லி எத்தனையோ கிராமங்களில் தீன் இல்லாதவர்கள் அதான் வாழ்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன எதிர்த்து வந்து ஆட்டோ போறாரு, மொத்தமா தொண்டையை ஒரு கை வச்சு அழுத்தது வேலை முடிஞ்சது. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அந்த தொண்டைக்குழி அடைந்ததற்கு பின்னால் அவர் என்ன மன்றாடினாலும் தௌபா ஏற்கப்படாது. இந்த 2 நிலைகள் வருவதற்கு முன்னால் முஸ்லிம் சமூகம் செய்கிற தௌபாவை அல்லாஹ் சொல்லுகிறார், உடனடியாக நான் ஏற்கிறேன். நம்ம என்ன சக்கராத் நல்வரியா இருக்கிறோம்? இல்ல என்ன இனியோட கியாமத் உலகம் அழிய போதா? அழிஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வரலாறை சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்திலே பேறு பெற்றவன், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு எதிரியை இந்த இஸ்லாம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? கடைசி நேரத்திலே கடலிலே மூழ்க வைக்கப்படுகின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள், ஆமனது பிஹி ஆமனது அன்னஹு லா இலாஹ இல்லா அல்லதி, அந்த வார்த்தையை ஓடிக்கொண்டு வருகிறான். ஆமனது பிஹி பனி இஸ்ராயீல், யா அல்லாஹ் நான் உன்னை நேரடியாக ஈமான் கொண்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஏற்றார்களோ அந்த ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முஸ்லிம்களின் நானும் ஒருவனாக ஆகிறேன் என்று கடைசி நேரத்தை சொல்ல பொழுது நியாயமா அல்ல என்ன பண்ணிருக்கணும்? திருந்தான பாவி பையன், அல்லாஹ் ஏற்றுக்கணும்.
அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இல்லை இல்லை அல்லாஹ் அசைத்து கபல வகுந்து மினல் முஃப்ஸிதீன். வரவா, இப்பதான் உனக்கு நேரம் கிடைத்ததா, இப்பதான் உனக்கு புத்தி வந்ததா, நீ திரும்புவதற்கான நேரம் இதுவா என்று அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை குர்ஆனிலே கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசி காமிக்கிறான். மினல் முஃப்ஸிதீன், நீ மறுத்தவங்கள்ல வாழ்ந்தது சில ஒருவர், என்ன மறுத்துட்டு வாழ்ந்த, என்ன வேகம் புறக்கணிச்சு வாழ்ந்த அந்த பட்டியல இருக்கிற நீ இப்பதான் உனக்கு நேரம் வந்ததா என்று அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய நாவுகளிலே கடலில் இருக்கக்கூடிய ஈரமண்ணை எடுத்து நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அவர்கள் போட்ட என்பதாக தஃசீரிலே பார்க்கிறோம். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை விளக்குவார்கள். கொடுங்கோலனாக இருந்தால் நாடினான், உள்ளத்துல நாட்டம் வந்தது, கடைசி வரைக்கும் தன்னை கடவுள் என்று சொன்னவன் கடைசி நொடியை திரும்புகிற போது அவன் உள்ளத்தில் பிறந்த நாட்டம், அவன் நாடி அந்த நாடுகள் என்று பாருங்க, தான் திரும்ப வேண்டும், தான் தௌபா செய்ய வேண்டும், தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் என்று சொன்னான் அல்லவா, அந்த ஒற்றை வார்த்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். உள்ளத்தில் அந்த வார்த்தை பிறந்தது என்றால் நாம் யாரும் சிறப்பு கிடையாது, நாமளும் அவங்க சொந்தக்காரன் கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபிரௌனை கூட அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் நம்மை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். ஏன்? நாம் அப்படிப்பட்ட குடும்பங்கள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் தௌபா செய்யற அந்த மெத்தட், அந்த டெக்னிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க மற்ற சமயங்கள்ல போயிட்டீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. அது அவங்க கலாச்சாரம், அவங்க கொள்கை, அவங்க கோட்பாடு. ஒரு பாவம் பண்ணிட்டா ஒரு தேங்காய் கூட முடிஞ்சு போச்சு பாவத்துக்கு பரிகாரம். ஒரு பாவம் பண்ணிட்டா 1000 ரூபாய் உண்டியில போடு, முடிஞ்சு போச்சு பாவத்துக்கு பரிகாரம். ஊர் உலகம் முழுக்க எல்லாம் பாவம் பண்ணிட்டு வந்து அங்க அமைதியா உட்கார்ந்துக்கிற பாவத்தை போய் நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், அவரே பாவத்துல உட்கார்ந்து இருப்பாரு. மனிதன் பாவம் செய்யக்கூடியதானே, எனக்கு ஆசீர்வதிகள், எனக்கு மன்னிப்பு தாருங்கள், கொண்டே மன்னிப்பார். அதோட பயிற்சி. மற்ற சமயங்களில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வித்தியாசம் ஏகப்பட்ட வித்தியாசம். ஆனா இஸ்லாத்துல அப்படிங்கிற யாருக்கும் போய் நம்ம ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. தான் செய்த பாவத்தில் தன் தந்தையிட்ட கூட சொல்ல தகுதி இல்லையே, தன் பெற்ற தாயிட்ட கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, படைத்தவர்கள் சொன்னால் போடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். மற்ற சமயங்களை போன்று நீ இவ்வளவு பேர் கட்டானா உணவாகவும் மதிக்கிறியா, ஹராம் சைத்தான் உன்னை நல்லவன் நினைச்சேன் என்று 1000 எண்ணங்கள் உள்ளத்தில் பிறகு நாம் மற்றவர்கள் தவறாகவும் வைக்கும் பொழுது, ஆனால் படைத்தவர்களுக்கும் வைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்தது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு அற்புத மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. 70000க்கும் மேற்பட்ட கூட்டத்தில் ஒருவர் நிற்கிறான். அல்லாஹ் மழை தரமாட்டான் என்று விடாமுயற்சி அல்லாஹ்வும் சொல்லிக் கொண்டு வருகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மழை தாங்கன்னா எப்படி, ஒரு நபி வந்திருக்கிறேன், 70000 பட்டாளத்தை இழுத்துட்டு வந்திருக்கிறேன், கொடுக்குறு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினார். அல்லாஹ் சொன்னார், எப்படி கொடுக்க, கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான், கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான், 40 ஆண்டு காலமாக தௌபா செய்யாமல் பாவமே செஞ்சுட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு அந்த கலைகள் வரும், எல்லா பாவமும் செய்வாங்க, முகத்தை அழகா கடையில வந்து மாட்டிப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த புனையும் பால் புரியுமா அப்படின்ற அளவுக்கு இரவு வரைக்கும் என்ன பாவம், பகல்ல எதுவுமே தெரியாது. அப்புறம் முகம் வந்துடும். அல்லாஹ் சொன்னா, அந்த நபர் வெளியாக்கு நான் மழையை தரேன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செஞ்சாங்க, அவர் எழுதிருக்காங்க 40 வருஷம் தௌபாவே செய்யாம வெளியே போயிருவாசா. அந்த மனுஷன் வெளியே போல சுத்தி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார், 100கணக்கான பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் வெளியே போன இந்த ஊரே காரி கொடுப்போம். என்ன செய்யறது தெரியுமா? ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, தன்னுடைய சட்டைய 2 பட்டன் லூஸ் ஆகிவிட்டு, நான் குழு வந்தா தூக்கி மேல போதிக்கல, அது மாதிரி அவர் எடுத்து அந்த கூட்டத்துல மேல போதிக்கிட்டு தலையை உள்ள விட்டுட்டார். உள்ள விட்டுக்கிட்டு அவர் கேட்டார் பாருங்க, அல்லாஹ் அந்த வார்த்தை, யா அல்லாஹ், நான் பல ஆண்டு காலம் நான் தௌபா செய்ய என்பதற்காக வேண்டி இப்பொழுது என்னை காட்டி கொடுத்து விடாதே, நான் இப்பொழுது தௌபா செய்கிறேன், இப்பொழுது நான் நாடுகிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து என்று அவர் கேட்டார். அடுத்த அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மழையை பொழிந்தான் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. நாம் பெற வேண்டிய படிப்பினை ரமலான் 2வது 10 நாம் நாட வேண்டும். எதை நாட வேண்டும்? செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் நாட வேண்டும்.
தௌபாவை நாட வேண்டும். இந்த பாவனின் வாழ்நாள் நான் செய்ய மாட்டோம் என்று நாட வேண்டும். அடுத்த இந்த ரமலான் மாதத்தினுடைய தலைப்புகளில் ஒட்டி நாம் பெற வேண்டிய சிந்தனை கொடுப்போம். எதை கொடுப்போம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தான தர்மங்களை கொடுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை கொடுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புகளை கொடுப்போம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்ல, வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல எத்தனை நன்மைகள் இருக்கு அல்லாஹ் அடைய. அதுல ரொம்ப ஃபாஸ்டா அல்லாஹ்வை அடையிற நன்மை தெரியுமா? ஒருத்தவங்க குடும்பம் பாருங்க, அதுதான் அல்லாஹ் ரொம்ப பிரியத்தோடு பாக்குறான். 1000 ரக்காத் தொழுவது, மாங்கு ஓதுறது, திக்ர் செய்யறது, இதெல்லாம் நம்ம உண்டு. அல்லாஹ் சொல்றான், நீ கொடுக்குற பாரு அது ஏன் பழக்கம்ன்றான். நீ மன்னிக்கிற பாரு அது என்னுடைய குணம்ன்றான். நீ கருணை காட்டுற அது என்னுடைய கேரக்டர்ன்றான். அல்லாஹ்வுடைய கேரக்டர்லாம் 99. ஒண்ணு மன்னிக்கிறது, இன்னொன்னு அருள் செய்யறது, இன்னொன்னு கொடுக்கிறது. அல்லாஹ் இந்த அடியானை கலீஃபாவாக இந்த உலகத்திலே ஆக்கி இருக்கிறான். எந்த மரபும் எந்த மரபு எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை. ஜிப்ராயில் இந்திகாரிக்கு கொடுக்கல, இந்திகாரி இஸ்ராயிலுக்கு கொடுக்கல. கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க அப்படின்னு. எந்த சைத்தானுக்கு எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை. ஒரு சைத்தான் இன்னொரு வழியில் எடுக்கும்போது நான் எடுக்கிறேன் வழிய நீ ஏன் போய் எடுக்கிற, இன்னைக்கு நீ இவனை பாரு, நான் இவனை பாக்குறேன். எந்த சைத்தானும் மாத்திக்கிறதா கிடையாது. எந்த சைத்தானும் மாத்துறது கிடையாது. எந்த சின்னும் எந்த சின்னையும் செய்வதில்லை, எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை. படைக்கப்பட்ட படைப்பினங்களின் மலரும் சின்னும் சைத்தானும் எதுவும் மாத்திக்கிறத கொடுத்துக்கிறது இல்லை. ஆனா குடுக்கும் என்ற தன்மையை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். மன்னிக்கிறது என்ற அந்த ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். கருணை என்ற அந்த அற்புத குணத்தை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் நம்மை இந்த ரமலானில் ஹயாத்தாக வைத்திருக்கிறார். அப்படி நாம் இந்த ரமலானிலே ஒவ்வொரு தான தர்மங்களை சதகாக்களை வாரி கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், கெட்ட மௌத்து உங்களுக்கு வராதுன்றாங்க, கெட்ட முடிவு உங்களுக்கு வராதுன்றாங்க, நீங்க நிம்மதியா வாழ்கின்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் சதகா செய்வதனால் உங்களுடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் பகிரப்படுத்தப்படுகிறது. யார் உண்மையா உழைச்சி வேர்வை சிந்தி அதுல 1 ரூபாய் தருவாங்களோ அந்த 1 ரூபாயுடைய நன்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய வலது கரத்தால் பெறுகிறார் என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பெற்ற அந்த 1 ரூபாயுடைய நன்மையை ஒரு குதிரை குட்டியாக இருக்கும் பொழுது அது வளர்ந்து பெரிய குதிரையாக வருவதற்கு எத்தனை காலங்கள் தேவைப்படுமோ அது போன்று நீ செய்த அந்த சதகாவுடைய நன்மை மலையளவு வருவதற்கு வரைக்கும் நான் அந்த தர்மத்தை வளர்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் நமக்கு கொடுப்பதற்கான அற்புத வாய்ப்பு. 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவர் 1000 ரூபாய் கொடுத்தா அசிங்கம். 1000 ரூபாய் வச்சுக்கிறது 100 ரூபாய் கொடுத்தா அதை விட கேவலம். ஆனா 100 ரூபாய் வச்சிருக்கிறவர் பாதிக்கு பாதி கொடுக்குறாரு பாருங்க, அதான் அல்லாஹ் மனப்பூர்வமா இருக்கிறார். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அல்லாஹ் அதை பார்க்கல. 100ல பாதி 50, 1000த்துல பாதி என்ன 500 தானே, லட்சத்துல பாதி 50,000 தானே. நீ அதை கொடுத்துருந்தா பேசிக்கலாம். நீ அதுல இருந்து கிள்ளி கொடுத்த, அள்ளி கொடுக்கல. ஆனா 100 ரூபாய் வச்சுக்கிறவரு 100ல பாதி 50 அள்ளி கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை பன்மடங்காக ஆக்கி தருகிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக்குடைய போர் போயிட்டு இருக்கும்போது எல்லா சஹாபாக்களும் கொண்டாந்து ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு சாஹாபி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க எடுத்து வந்தீங்க? உமர் சொன்னாங்க, பாதி வீட்டுல வச்சுட்டு மீதி இங்க கொண்டு வந்த. அடுத்து அபூபக்கர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் பாவம் ஓதடுகிறேன். அபூபக்கர் கேட்ட பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டுல வச்சுட்டேன், வீட்டுல எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க வச்சுட்டேன்னா இந்த மாதிரிலாம் வாழ்ந்துக்கிறாங்களா? வாழ்ந்து இருக்கிறார்கள். குடும்பரில் தாராளம் தாராள கொடை அப்படிப்பட்ட வல்லவர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இந்த மண்ணிலே வாழ்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் நல்லடியார்கள். இத்தனை வரலாறுகள் சுரும்பி நோக்கம் தெரியுமா? ரமலான் தான் நம்ம உள்ள ஓப்பனா இருக்கும், கேட்டு ஓப்பனா இருக்கும். ரமலான் முடிஞ்சு பாருங்க, பயன் பேசுற நாமளும் கொடுத்தது ஆசிரியர் மனிதனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு பேரங்களே. ஒரு முசாஃபரை நீங்கள் பார்த்தா உள்ளத்துக்கு வரும், சரி வந்திருக்காரு ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு 10 ரூபாய் கொடுத்துருக்கேன். முசாஃபருக்கு தெரிகிறது, தனித்தனியாக வீட்டுக்கு போனால் கரெக்ஷன் ஆகாது. தனித்தனியாக போய் கேட்டால் 1000 காரணங்களை சொல்லுவார்கள். நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய பேர் தான். அங்க போய் நிற்போம் சொல்லி எத்தனை பேர் வராது. அது எதை காட்டுகிறது? எல்லோரும் தருவார்கள். அவன் வேலை என்ன? யாருமே தருவதில்லை. இதையெல்லாம் நாம் இந்த ரமலானை உணர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கின்ற ரமலானை சிறப்பாக கடந்து செல்வதற்கு நாம் கையில் எடுக்க வேண்டியது
வேண்ட வேண்டும் எதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, நாட வேண்டும் எதை நாம் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபாரை, கொடுக்க வேண்டும் எதை அல்லாஹ் தந்த செல்வத்திலே அந்த பொருளாதாரத்தை தான தர்ம சதகாவை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி ரஹ்மத்தை கேட்டு பெறக்கூடிய சமூகமாக, செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சமூகமாக, கிடைக்கப்பெற்ற செல்வத்தில் வாழ் மாறி கொடுக்கக்கூடிய முறை வந்ததாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.